ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவிஸ் கிரியேஷன். நம்ம இப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி மொபைல் வெப்சைட் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத எப்படி எஃபெக்டிவாக ஷோகேஸ் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி மார்க்அப் கிரியேட் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சேம் மார்க்அப் கிரியேஷன் எப்படி ஆன்லைன்லேயே கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம டிசைன் பண்ணதை MP4 வீடியோவா எடுத்து எப்படி மார்க்அப்ல இன்சர்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மார்க்அப் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தா நம்மளோட வெப்சைட் டிசைனு. ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க மேலே இந்த ஹாட்போர்டோட ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளூக்கு கீழே எக்ஸீட் ஆனிச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த ஃபோனில் வந்து உட்காராது மார்க்அப்ல. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு ஸோ Ctrl+E அழுத்துங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் Ctrl+E கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணிக்கிறது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் வெப் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெப்பில் வச்சு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோட டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரியே வந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் மார்க்அப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவுட்போர்டோட சைஸ் மாதிரி வச்சுட்டு அகைன் நீங்கள் இந்த அவுட்போர்டை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் Ctrl+E அழுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபைல் போயிட்டு ஸோ எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே. இதுக்கு போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் வச்சு ஃபோல்டர் வச்சிருக்கீங்களோ அதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்அப் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சில வெப்சைட்ஸ் மூலியமா எப்படி மார்க்அப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான இதெல்லாமே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து மார்க்அப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தேவையான இதெல்லாமே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வெப்சைட் வந்து dimmy.clubன்ற வெப்சைட்டு. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் மார்க்அப்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வெப்சைட் மார்க்அப்ஸ், இது வந்து மொபைல் வெர்ஷன்ஸ்க்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இது சாம்சங் கேலக்ஸி 8 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுனாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். தென் இதுல கலர் கோடு, ஸோ கலர் கோடு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபோனோட அவுட்டர் லைன் இருக்குல்ல, ஸோ இதோட கலர்ஸ் வேணும்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரேமோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் நீங்க பாருங்க இங்க அப்லோடுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த அப்லோட் போய்க்கோங்க. ஸோ அப்லோட்ல நம்ம பண்ண டிசைன்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம பண்ண டிசைன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னாவே அது ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிடுச்சு. தென் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வந்து இதுல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட மார்க்அப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து உங்களோட லொகேஷன் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இது வந்து சேவ் ஆயிடுச்சு PNG-யா. ஸோ ஒன்ஸ் சேவ் ஆன வாட்டி என்னன்னா நம்மளோட இது வந்து இங்க ஃபைல் இருக்கும். ஸோ நீங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மார்க்அப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஸோ நம்ம பண்ண மார்க்அப்ஸ் பாருங்க இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் இது. ஸோ இதே மாதிரியே நீங்க வந்து இன்னொரு வெப்சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து mock.video. ஸோ இதுல வந்து உங்களோட வீடியோஸ் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதை கூட நீங்க இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ இங்க இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பிளே பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்க பிளே பட்டன் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க, ஸோ இந்த இடத்துல நீங்க இருக்குல்ல Windows+G கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்டு, ஸோ விண்டோஸோட ரெக்கார்ட் பேஜ் போயிடும். ஸோ ரெக்கார்ட் பேஜ் போன வாட்டி என்ன கொடுக்குறீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்ட் கொடுத்து நீங்க வந்து நம்மளோட ஃபுல் இது வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா MP4 ஃபைலா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் தென் வந்து நம்ம இந்த வெப்சைட் இருக்குல்ல mock.video, ஸோ அந்த இதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஒரு வீடியோ வந்து வச்சிருக்கேன்.
ஸோ இது வந்து வேற வீடியோ. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இல்லைன்னா நீங்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பட் ஆனால் இதுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் மட்டும் தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் தென் பார்த்தோம்னா நீங்க இங்க வந்து மெயில் ஐடி கொடுத்துடணும். ஸோ உங்களோட பர்சனல் மெயில் ஐடி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடி நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இப்போ கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து சம் டைம்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மெயிலுக்கு வந்து இது வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க. ஸோ நம்மளோட இது வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆன வாட்டி நம்மளோட மெயில வந்து இது வந்திருக்கும். நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மெயில இருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வேற டிசைன் பண்ணது. ஸோ அதோட வீடியோஸ் தான் இது. ஸோ மாக்கப்குள்ள நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே இருக்கிற அந்த டாஸ்க்பேரோட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அனிமேஷன்ஸ். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம எப்படி பண்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நம்மளோட வீடியோஸ் கூட நம்ம மாக்கப்பா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாக் டாட் வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் பார்க்கலாம். ஷார்ட் ஸ்னாப்ன்ட்டு. ஸோ நீங்க ஷார்ட் ஸ்னாப்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன்ஸும் இருக்கும், தென் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸோ இதை நான் செலக்ட் பண்றேன். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது இமேஜ் வேணாலும் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பர்டிகுலரா இந்த இமேஜ் இதுக்குள்ள வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இது பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்ஸ்பிளாஷ்ல வந்து நான் இமேஜஸ் ஏதோ ஒரு இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் இமேஜா. அண்ட் தென் இது இருக்குல்ல. ஸோ நீங்க இந்த போனை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நம்ம டிசைனை வந்து இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுல டிராப் கொடுத்து இப்ப பாருங்க நான் வந்து இப்ப இந்த இது வந்து மார்க்அப் நான் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு தென் இதோட பொசிஷனு இதோட சைஸு இல்லை உங்களுக்கு ஏதாவது ரொட்டேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னம்னா கூட நம்ம வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் க்ராப் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ப்ரிவியூ பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் இதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். பிஎன்ஜி ஜேபிஜி ஸோ ரெண்டு இதுலையுமே இருக்கு. நான் இப்போ இதை வந்து நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட்டர் மார்க் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் மார்க் என்னன்னா ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்க நான் வந்து இதை டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கொடுத்த வாட்டி நம்மளோட ஃபைல் ஃபோல்டரை போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஸோ நம்ம பண்ண மார்க்அப் வந்து நம்மளோட ஃபைல் ஃபோல்டர்ல வந்து வந்துருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கீழே நீங்க இதை கூட நீங்க கட் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வெப்சைட் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து thread.io அப்படின்னு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஹோம் ஸ்கிரீனு. இதுல வந்து நீங்க ஸ்டார்ட் தி ஜென்ரேட்டர் அது கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுல வந்து நம்மளோட டிசைன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க அப்லோடுன்னு இருக்குல்ல. ஸோ அதுல வந்து நம்ம வந்து அப்லோட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இது வந்து இந்த இது கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க இதை வந்து நம்ம இந்த ஃபோனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃப்ரீலான்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வெளியில வச்சு நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு தென் இந்த கிளார் அடிக்குதுல்ல. ஸோ இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் ஃபோனோட இது வந்து டெம்ப்ளேட் வந்து பிளாக் ஒயிட்ன்னு இருக்கு. ஸோ நான் அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் கீழே வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரீசைஸு. ஸோ இதோட பேக்ரவுண்டோட ரீசைஸ் கோசம் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா இது வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இதோட கலர் வந்து நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க உங்களுக்கு இங்க கலர் கோடு இருக்கு. நீங்க கலர் கோடு கொடுத்து கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்துட்டு நீங்க அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபைல் ஃபோல்டர்ல வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண டிசைன் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அப்பியர் ஆயிடும். இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க வந்து மார்க்அப் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிருங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.